வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது, தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையிலும் கூட இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் இருக்கும் என்பதான நிலை இருந்தாலும் எந்த நேரத்திலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க நிலையில் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் யுக்திகளையும் உத்வேகத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எப்படியாவது முதல்வர் நாற்காலி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான களப்பணியில் இறங்கி அதற்கான தீவிரமான பிரச்சார வேட்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும், ஒவ்வொரு கட்சியினுடைய பலத்தை தங்களை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதை குறித்த களப்பணியிலும் இறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில் இப்பொழுது எப்படிப்பட்டதான கூட்டணிகள் அமைய இருக்கிறது? இந்த அமைகின்ற கூட்டணி வலிமை சேர்ந்த அணியாக அமையுமா? இதெல்லாம் வெற்றி கணியை தட்டி செல்வதற்கான வழிவகை செய்யுமா என்பதை குறித்த பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவாதத்தில் இது குறித்து பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் வழக்கறிஞருமான திரு வைத்திலிங்கம் நம்ம மத்தியில் இருந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான திரு பொன்முடி நம்ம மத்தியில் இருந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான திரு முனைவர் பாஷா நம்ம மத்தியில் இருந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தினுடைய தலைவரும் மூத்த அரசியல் பிரமுகருமான திரு லியாகத் அலிகான் அவர்கள் மத்தியில் இருந்திருக்க. ஐயா வணக்கம். நேயர்களை நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் நான் குறிப்பிட்ட சொன்னதைப் போல கொள்கைகள் அடிப்படையில் கூட்டணிகள் அமையப்படுமா அல்லது சந்தர்ப்பவாத அரசியலில் போன்ற அடிப்படைக்கான கொள்கை கூட்டணிகள் அமையப்படுமா என்பதான ஒரு கேள்வி ஒருபுறம் இருக்கிறது. இன்றைக்கு 2 திராவிட கட்சிகள் இருக்கிறது, பெரும்பான்மையான ஓட்டு வங்கிகளை வைத்திருக்கிற கட்சிகள். இந்த 2 திராவிட கட்சிகள் மீது தான் வழக்கம் போல் எல்லா அரசியல் கட்சிகளும் சவாரி செய்ய இருக்கிறார்களா அல்லது 3வது அணி என்ற ஒரு அணி உருவாக்க இருக்கிறார்களா என்பதான எதிர்நோக்குகள் இருக்கிறது. எல்லா காலங்களிலும் எல்லா தேர்தல் நேரங்களிலும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட தமிழக வரலாற்றில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் 2 திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஏராளமான கட்சிகள், புதிய கட்சிகள், வலிமை வாய்ந்த கட்சிகளாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி பயணிக்கிற கட்சிகளும் அதற்கான தலைவர்களும் வழி நடத்தி கொண்டிருப்பதான ஒரு பார்வைகளும் இருந்தாலும் கூட இந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக அமைய இருக்கிறது என்பதான அரசியலுடைய நோக்கர்களுடைய பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் எந்த மனநிலையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து இன்று பேசியிருக்கிறோம். துவக்கத்தில் திரு வைத்திலிங்கம், உங்கள் பார்வையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக நடைப்பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். ஒரு முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறார். செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் கூடுகிறார்கள். மக்கள் மத்தியிலே பல்வேறு விதமான மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், தேவைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய செயலற்ற தன்மைகளை எல்லாம் எடுத்துரைக்கிறார். இப்படிப்பட்ட அந்த கூட்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய வலுவாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான களமாக அமையும் என்று உங்கள் பார்வை உண்டா? இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிற கேள்வி ஒன்றுதான். இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 2 கருத்துக்கள். ஒன்று, இது மக்கள் விரோத ஆட்சி, மக்களை பழிவாங்குகிற ஆட்சி. எனவே இதனுடைய இந்த 4.5 ஆண்டு காலத்திலே மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில், விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்த ஆட்சியை, ஊழலின் உறைவிடமாக இருக்கிற இந்த ஆட்சியை மீண்டும் அமரவிடக்கூடாது, இதுதான் முதல் கடமை என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கம். மற்றவர்கள் திமுக இன்றைக்கு ஆட்சியில் இல்லை என்றாலும் இந்த முந்தைய சாதனைகளை எடுத்துச் சொல்லி இந்த குறைகளை களைந்து ஆட்சி வருவதற்கான நம்பிக்கை, அந்த இடத்தை, வெற்றிடத்தை அதிமுக அகற்றப்பட்டால் அந்த இடத்தில் தகுதி படைத்த கட்சி திமுக தான் என்ற கேள்வி இரண்டாவது. இந்த 2 கருத்து தான் இப்பொழுது. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கமாகவும், அந்த இடத்தை திமுக அதன் ஆதரவு கட்சிக்கு நிரப்ப வேண்டும் என்பவர்கள் ஒரு பக்கமாகவும் இன்று நிற்கிறார்கள். இடையிலே புகுந்து ஆட்சியிலே இல்லாத திமுகவையும் ஆட்சியிலே இருக்கின்ற அதிமுகவையும் ஒரு தட்டில் பார்க்கிறோம் என்பதாக ஒரு கற்பனையை உருவாக்கி அதன் மூலமாக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிற வேலையை இப்பொழுது துவங்கி இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஒரு விவாத பொருளாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்வார்கள், இவருடைய நோக்கம் மாற்று சக்தியை உருவாக்குவது அல்ல,
அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பது மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதிமுகவுக்கான எதிர்ப்பு அலைகளை பதிவு செய்கிற பட்சத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறோமானால் அந்த எதிர்ப்பு அலைகளை எந்த பக்கமாக மக்கள் எதிர்நோக்கி பயணிப்பார்கள் என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு 25% திமுகவிற்கு வாக்கு இருக்கிறது. அது ஆட்சியிலே அது 30 32 33 இதுதான், அது குறைய இல்லை. தோற்ற போது வென்ற போது இதுதான் நிலை. எனவே அந்த சதவீதத்தை ஒதுக்கிவிட்டு ஒரு மாற்று அணி அமைவது என்பது இயலாது. இன்றைக்கு 30% 35 30 என்று சொல்லுகிறார்கள் அதிமுக. இந்த 2 பேரையும் ஒதுக்கிவிட்டு இன்னொருவர் 5% வாக்குகளை ஒரு 1 1.5 2 இது மாதிரி வாக்குகளை ஒரு 2 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு 5% 4% முதல் வைத்துக் கொண்டு இவரையில் நாங்கள் தான் மாற்று சக்தி என்று சொன்னால் மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை. இன்றைக்கு 6 கட்சியாக ஆரம்பித்தார்கள். 6 கட்சி கூட்டணி மக்கள் கூட்டணியாக ஆரம்பித்தார்கள். தமிழர் மனிதன் முதலில் விளைகிறார், இப்பொழுது ஜவஹர்லா போனார், இப்பொழுது கேள்விக்குறி விடுதலை செல்வாரா போவாரா நிலைப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அதில் இன்னும் பல காலங்களிலே நாம் வரலாறு காட்டியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு கூட 2 பேரும் ஒரு அணியிலே இருந்த மாறி இடது கம்யூனிஸ்டுகள் மட்டுமே ஒரு அணியிலும் மற்றவர்கள் வலது மற்ற அணியில் இருந்த வரலாறுகளும் உண்டு. எனவே இது நீடிக்குமா என்ற கேள்வி ஏன் எழுகிறது என்று சொன்னால், வைகோ அவசரப்படுவதனுடைய மர்மத்தை மக்கள் ஆராய துவங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது பிரீமெச்சூர், இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை, இன்னும் களம் உருவாகவில்லை, இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடவவில்லை. திமுகவோடு ஒரு அணி காண வேண்டும் என்று சொன்னால் இன்னென்ன நிபந்தனைகள், நீங்கள் கடந்த கால தவறுகள் இவை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை போன்ற பேச்சுவார்த்தைகள் கூட துவங்குவதற்கு தயாராக இல்லாமல் அதை நாங்கள் துவங்கவே மாட்டோம், நாங்கள் முன்பே முடிவு கட்டிவிட்டோம் என்பதாக ஒரு கருத்தில் கொண்டு இவர்கள் தீர்மானமாக இறங்கி இருப்பதனுடைய பின்னணியைத்தான் இன்று மக்கள் ஆராய துவங்குகிறார்கள். எனவே 3வது அணி என்பது அது துவங்காத ஒரு நடைமேடை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி திரு வைத்திலிங்கம், நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு 3வது அணி என்பது தமிழகத்தில் சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதான கடந்த கால வரலாறும் கூட சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல எந்த தற்போது நெருங்கக்கூடிய தேர்தலுக்கு கூட அது சாத்தியப்படாது என்பதாக உங்கள் பார்வை இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைக்கு இடதுசாரிகள் சில விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக சில நேரங்களில் எந்த அணிக்கு பலம் சேர்ப்பது என்பதை கடந்த கால வரலாறில் கடந்த கால தேர்தல் களங்களில் எல்லாம் எந்த அணி வெற்றி பெறுமோ அந்த அணிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அந்த அணி வெற்றி பெற்றதற்கான காலமும் வலிமை வாய்ந்த இயக்கமாக இருந்திருக்கிறார்கள். பாமக இன்னும் நிலை எடுக்கவில்லை, அறிவிக்கவில்லை என்பதையும் நீங்கள் மனதில் பாமக தனி அணி என்று சொன்னாலும் கூட கடைசியில் அவர்கள் கூட இந்த மக்கள் நல கூட்டத்துக்கு நாங்கள் வந்தால் எங்களுக்கு தலைமை என்று நிபந்தனை விதிப்பதாக செய்து வருகின்றனர். எனவே இன்னும் பல அணிகள் மாற சரி இல்ல நிச்சயமாக தோற்றம் அல்ல. இல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு இறுதியான ஒரு முடிவு வரும். தேர்தலுக்கான ஒரு நெருங்கிய நாட்கள் வருகிற பொழுதுதான் ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதான நிலைப்பாடு இருக்கு. என்ற காலம் நமக்கு நிறைய இருக்கிறதுனால அதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் பல்வேறு விதமான களங்கள் பல்வேறு விதமான பார்வைகள் எல்லாம் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி தமிழகத்தில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்படியெல்லாம் வந்தால் அது சலசலத்து போய்விடும் என்பதாக கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது. அப்படிதான் நடந்ததும் கூட. ஒரு சில நேரங்களில் 3வது அணி 4வது அணி எல்லாம் வந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தியை கொண்டு வருவதற்கான ஒரு திறன், ஒரு திராணி அல்லது ஒரு நம்பிக்கை கிடைக்குமா என்ற நம்பிக்கை உங்கள் போன்ற இடதுசாரிகளுக்கு உண்டா? நீங்க பேசும்போதே திறன் அப்புறம் முயற்சி அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அல்லாத ஒரு மாற்று சக்தியை உருவாக்குறது தான் எங்க நோக்கமே. அதுல லெப்டிஸ்ட் இடதுசாரிகள் அந்த மாற்று சக்தியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நீங்க இப்ப தோழர் பேசும்போது சொன்னாங்க 25% எங்கள்கிட்ட வாக்கு வங்கி இருக்கு. அதிமுக ரூலிங் பார்ட்டி அது ஜனங்க மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிக்குது. நீங்க இப்ப தனியா போட்டியிடுவதன் மூலமாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவுகிறீர்கள் என்ற பொருள்பட தோழர் சொன்னார். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா நோக்கம் அதல்ல. அதிமுக திமுக 2 பேருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிக்கிற அந்த காலகட்டத்தில் மக்கள் 3வது யார் அப்படிங்கறத தேடுறாங்க. அதுதான் டெல்லியினுடைய தேர்தல் படிப்பினை. அங்க பிஜேபி காங்கிரஸ் 2மே நிராகரிக்கப்பட்டு 9 மாசத்துல ஆம் ஆத்மி அங்க வர வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. முதல்ல எலெக்ஷன்ல அவங்களுக்கு வெற்றி வேற மாதிரி, அடுத்த எலெக்ஷன்ல அப்சல்யூட் மெஜாரிட்டியோட அவங்க வந்துட்டாங்க. எனவே மக்கள் மாற்று சக்தியை விரும்பும் போது, மாற்று யார் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த மாற்ற கொடுக்கிறது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில தான் இடதுசாரிகள் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து நாங்க நிக்கிறோம். இது எங்களை கூட கூட்டணியா வர்றவங்களே எல்லாத்தையும் நினைச்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி 5 கட்சி கூட்டணி அப்படி எல்லாம் இருக்கு. இவங்க எந்த காலகட்டத்தில் எப்படி போவாங்கன்னு தெரியல. தேர்தல் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி, தேர்தல் டிக்ளேர் பண்ண பிற்பாடுதான் கூட்டணிகள் இறுதி செய்து உறுதி செய்வார்கள். அதுக்கு முன்னாடி வரை ரேஷியங்கள் தான். எல்லா கட்சியுமே அந்தரங்கமாக
அதுக்கான பேச்சுவார்த்தையை துவக்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. தேர்தல் முடிவு செய்து அறிவிக்காத வரை கூட்டணியை இறுதிப்படுத்த மாட்டார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கணுங்கிறத நோக்கம். அந்த திசை வழியை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு தேர்தலுக்கான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அந்த களங்களில் கூட்டணிகள் எப்படி அமையும் என்பதை பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் என்பதும் எல்லோருடைய எதிர்நோக்கும் கூட, உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 2 திராவிட கட்சிகள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியாளர் மீதும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர்கள் அதற்கு மாற்றாக ஒரு வலிமை வாய்ந்த சக்தி இருக்கிறோம் ஒரு களத்தில் என்பதை காண்பிக்கிற ஒரு திறனை வெளிப்படுத்துகிற அளவிற்கு ஒரு திறனாக இல்லை. ஏனென்று சொன்னால் கைகோர்த்து விடுகிறார்கள், கைகோர்த்து அடுத்த நிமிடமே கலைந்து போகிறார்கள் என்பதான நிலைப்பாடுகளை பார்த்திருக்கிறோம். 3வது அணி மாற்று அணி என்றெல்லாம் கூட அதற்கு பெயர் வைத்து சில யுக்திகளை கையாண்டார்கள். ஆனால் கையாண்ட பொழுது அவர்கள் புகைப்படம் செய்தி 8 காலம் செய்தி வந்த பிறகு அடுத்த நாள் காலையிலும் 8 காலம் செய்தி வந்தவர் ஒரு காலம் செய்தி வெளிவந்த மாதிரி ஒவ்வொரு கால சிங்கிள் காலம் செய்தியாக வெளிவந்து விடுகிறார் என்பதான நிலைப்பாடும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் திரு ஜி.கே. வாசன் போன்றவர்கள் தமிழகத்தினுடைய நிலை கருதி, தமிழகத்தினுடைய மக்களின் பிரச்சனை கருதி பல்வேறு களங்களில் பல்வேறு விதமான அறிக்கைகள் மக்களுடைய போராட்ட களங்களில் எடுத்திருக்கிறார். தமிழக சமீபத்திலும் கூட மதுவுக்கு எதிரான போராட்டத்தை சென்னை வள்ளூர் கோட்டையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம்லாம் நடத்தினார். இப்படி மக்கள் மத்தியில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து பேசுகிற பொழுது, ஆனால் அவர்கள் களம் எடுக்கும் பொழுது ஒரு தலைமை பொறுப்பை வைத்து களம் இருக்கிறதால் தான் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்ற நிலை வருமானால் தமாகவுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும்? இது கடந்த காலங்களிலே ஜி.கே. + எம்.கே. = ஓகே என்று சொல்லி மூப்பனார் அவர்களும் திமுக தலைவர் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தது போல இந்த தடவை முறை நீங்கள் திமுக அணி மீது சவாரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டா? எப்படி உங்கள் பார்வை, உங்களுடைய நிலைப்பாடுகள்? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தலைவர் வாசன் அவர்கள் தொடங்கியதற்கு காரணமே அகில இந்திய காங்கிரஸ் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அக்கறை காட்டுவதில்லை. அது காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனை அல்லது இந்திய மீனவர் பிரச்சனை, எந்த பிரச்சனையிலேயும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தின் நலனுக்கான குரலை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்ற காரணத்தால் தான் தமிழகத்தின் நலனை மீட்டெடுக்க வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி இன்றைக்கு பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக, காவிரி பிரச்சனைக்காக தஞ்சாவூரிலே போராட்டம், அதை போலவே பூரண மதுவிலக்கு, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்ற சர்வதேச விசாரணை அமைக்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வினை உருவாக்க வேண்டும் என்ற போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை சென்னை நகரிலே நடத்தினோம். எங்களை பொறுத்தவரை தமிழகத்திலே திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு சக்தி உருவாக வேண்டும். அந்த சக்தி தலைவர் வாசன் தலைமையிலே தான் இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி தலைவர் வாசன் அவர்கள் இன்றைக்கு மக்களை நோக்கி மக்கள் தளபதி என்ற பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 1 மாத காலமாக எங்களை பார்த்து தான் மற்றவர்கள் பின்தொடரக்கூடிய நிலைமை. தலைவர் வாசன் அவர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அந்த கிராம மக்களோடு தரையிலேயே அமர்ந்து அவர்களிலே ஒருவராக இருந்து அவர்கள் சொல்லுகின்ற குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை களைவதற்கு இயக்கத்திலே இருக்கின்ற முன்னணி தலைவர்களை அழைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களோடு தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கான மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு காரியத்திலே தலைவர் வாசன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக எங்களுடைய நோக்கம் என்பது தமிழகத்திலே திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அடித்தளத்தை தலைவர் வாசன் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் மாதங்கள் இருக்கின்ற காரணத்தால் எந்த நிலை எடுக்க வேண்டும் என்பதை தலைவர் வாசன் அவர்கள் பிப்ரவரி மாதத்திலே அறிவிக்க இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு முன்னால் வரை எங்களுடைய லட்சியத்தை வென்றெடுப்பதற்கான இயக்க வளர்ச்சியையும் மக்களுடைய ஆதரவையும் பெறுகின்ற காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழகத்திலே மாற்று சக்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தளபதி வாசன் அவர்கள் வருவார்கள் என்பதிலே எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை. சரி, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அல்லது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி உங்களுக்கு பலன் அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதான நிலைப்பாடு இருந்தாலும் கூட இன்றைக்கு 2 திராவிட கட்சிகளை புறந்தள்ளி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிற பலருடைய பார்வை ஒரு முறமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் சொல்வதற்கு மிக அழகாகவும் மிக சாமர்த்தியமாகவும் தெரிகிறது. இதை தவிர 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சி படத்தில் அலங்கரையில் நீங்களும் நாங்களும் என்பதாக ஒருவரை ஒருவர் ஒரு மாறி மாறி பிரதான 2
2 திராவிட கட்சிகளே அரியணை ஆட்டிக் கொண்டிருக்கிற நிலையில் திரு பொன்முடி அவர்கள் சொன்னார், டெல்லியில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்தது, ஆனால் ஆம் ஆத்மி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தரவில்லையா என்று சொன்னார். ஆனால் அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் தந்த மாதிரி தெரியவில்லை. ஆட்சி பீடத்திற்கு வந்தார்கள், மீண்டும் ஆட்சி சரியா தொடர்ந்து பண்ண முடியாமல் திருப்பி மீண்டும் ஆட்சி இழந்தார்கள், திருப்பி மீண்டும் தேர்தலை சந்தித்து மீண்டும் முதல்வராக வந்தார். இப்படி பல சிக்கல் இருக்கு. ஒரு யூனியன் பிரதேசம் என்று சொல்லப்படுகிற டெல்லி போன்ற நகர மாநிலங்களிலே இவ்வளவு சிக்கல் என்று சொன்னால், தமிழகம் மிகப்பெரிய மாநிலம். இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நேற்று வந்தவர்கள் அல்லது திடீரென்று உழைத்தவர்கள் இங்கு ஆட்சிப்படத்தில் அறிவினையில் அமர்ந்து பார்ப்பது என்பது சாத்தியம் தானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுவெல்லாம் கடந்து இங்கே திராவிட கட்சிகளை வளர்த்து வந்த அல்லது தலைமையேற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய 2 தலைவர்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல வரலாறு இருக்கு. அவர்களுக்கு பின்னணியாக இருந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தியாகங்களை செய்து மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பிடித்த மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 2016 தேர்தல் களத்தில் என்பது இவர்களை ஆட்டி படைத்து விடலாமா அல்லது அசைத்து விட முடியுமா என்றது ஒரு பார்வை. இது ஒருபுறம் இருக்கு. இப்பொழுது லேட்டஸ்டாக இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பயணம், நடைப்பயணம். தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு நடைப்பயணம் மேற்கொண்டிருப்பார்கள். திரு ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். போகிற இடங்களெல்லாம் மக்கள் செல்வாக்கோடு மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்றெல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறிவிடுமா என்ற ஒரு பார்வையும் இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது அமைய போகிற கூட்டணிகள் எப்படி எந்த வியூகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு? நம்ம ஒரு ஆர்வமாக தான் சில விஷயங்களை பேசிக்கொள்ள முடியுமே தவிர உறுதிகரமாக இப்படிதான் நடக்கும் என்று சொல்ல. ஏன் என்று சொன்னால் தேர்தலுக்கான தேதி என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அது வந்த பிறகுதான் ஒரு முடிவு வரும் என்பது ஒரு பார்வை. இந்த சூழ்நிலையில் 2 திராவிட கட்சிகளை புறந்தள்ளி விடுவோம் என்று சொல்லி சூழ்நிற்கின்ற மாற்று சக்திகள், மாற்று இயக்கங்கள், மாற்று முகங்களுக்கு இங்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்பது உங்கள் பார்வை? இல்லை, இப்போ 2 திராவிட கட்சிகளும் கூடாதுன்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுக, மாற்று அணியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சின்னு எடுத்துட்டா திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாரும் வந்து மது ஒழிக்கிறோம்னு சொன்னார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் சொன்னார்கள், வைகோ அவர்கள் சொன்னார்கள். இப்போது திமுகவும் சொல்லல. திமுக கலைஞர் சொன்ன பின்னாடிதான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்தது. நீங்க அதை முதல் புரிஞ்சுக்கணும். வைகோ அவர்களும் இது சொன்னாங்க. அதெல்லாம் மக்கள் இயக்கமா மாற கிடையாது. அவர் சொன்ன பின்னாடிதான் சசி பெருமாள் வந்து கலைஞரை போய் சந்திச்சு உங்களாலதான் முடியும், நீங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்யணும்னு சொல்லி சசி பெருமாள் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வந்ததற்கு காரணம் மாற்று சக்தி என்று எடுத்துக்கொண்டால் ஏடிஎம்கேவுக்கு மாற்று சக்தி டிஎம்கே, கலைஞர் தான் முடியும் என்கின்ற அர்த்தத்தில் தான் மக்கள் இயக்கமாக அது மாறியது. நீங்கள் அது எல்லோரும் சொன்னார்கள். நான் கூட தான் சொல்லிட்டே இருக்கிற மது குடிக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற எவனும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் கலைஞர் சொன்ன முன்னாடி சரி இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த பின்னாடி அது ஒரு பெரிய எழுச்சி பெற்று சசி பெருமாள் மரணம் அடைந்து அதற்கு பின்னால் அது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு எல்லா கட்சி தலைவர்களும் அதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். இதை அடுத்து நீங்கள் பார்த்தீர்களேயானால் இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே திராவிட இயக்கங்களால் தான் வளர்ந்தவர்கள். லெப்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ரைட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இன்ன பிற கட்சிகள், டாக்டர் ராமதாஸ் அவர்களாகட்டும், எல்லாம் மாறி மாறி திராவிட கட்சிகள் 2லையும் சேராதவங்க யார் இருக்கிறாங்க? அதிமுகவில் ராமதாஸ் ஐயா இருப்பார், இந்த பக்கம் ஒரு நாள் திமுகவுக்கு வருவார். இன்னும் ஒரு முறை நம்முடைய விஜயகாந்த் அவர்களே அதிமுகவோடு கூட்டணியிலே இருந்தார். ஒரு முறை தமாக இருந்தது, ஒரு முறை தமாகவே அதிமுக பக்கம் போயிட்டு திமுகவோடு இருந்தது, அதிமுக பக்கம் போயிட்டு திராவிட கட்சி வேண்டாம் என்று சொல்வார்களே ஒழிய சரியாக தேர்தல் வருகின்ற நேரத்தில் போய் ஒட்டிக்கொள்வார்கள், சேர்ந்து கொள்வார்கள். இது வாடிக்கையாக நடந்து கொண்டிருப்பது. சரி, கொள்கை ரீதியாக சொல்லுங்க. நீங்க நாளைக்கு தேர்தல் பிரகடனத்தில் தேர்தல் அறிவிச்ச உடனே ஏற்படுற சூழ்நிலையை ஒட்டி நீங்க வந்து எந்த கட்சியோட சேர்றதுங்கிற முடிவெடுக்கிறது நீங்க தலைவர்கள் அல்ல. அது சந்தர்ப்பவாதம். இப்ப சொல்லுனீங்க இந்த கட்சியோட நான் இனிமேல் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க இருந்து நீங்க ஒரு 3வது அணியை உருவாக்குங்க, நாங்க கூட வரவேற்க தயாராக இருக்கிறோம். எப்படி உங்களால முடியும்? சொன்ன டாக்டர் ராமதாஸ் ஐயா எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, அதிமுகவோடு சத்தியமா கூட்டணி கிடையாது சேர்ந்திருக்காரு, திமுகவோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லி இருக்கிறார், ஆனால் சேர்ந்திருக்கிறார். இப்படி எல்லா கட்சிகளுமே எடுத்துக்கொண்டால் சேரமாட்டேன், விஜயகாந்த் அவர்களே எடுத்துக்கொண்டால் அதிமுகவோடு கிடையாது என்று சொன்னார், பிறகு அதிமுகவோடு சேர்ந்தார். இன்றைக்கு தனியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 9-10 முதலமைச்சர்கள் அப்படியே வட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே யார் வருவார்கள் என்று பார்த்தால் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ், அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் எது என்று பார்த்தால் டிஎம்கே தான். நம்முடைய வைத்தியலிங்கம் சார் சொன்னதை போல இங்கே டிஎம்கே தான் 25% 28% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அதிமுக இப்பொழுது தன்னுடைய பெயரை இழந்து வருவதை அவர்கள் இப்பொழுது உணர மாட்டார்கள்.
தேர்தலுக்கு பின்னால் தான் உணர்வார்கள். நீங்கள் தேர்தலிலே பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்பு டிஎம்கே 89 திமுக வந்தது, 91 அண்ணா திமுக வந்தது, 96 திமுக வந்தது, 2001 அண்ணா திமுக வந்தது, 2006 திமுக வந்தது, பிறகு 2011 அண்ணா திமுக வந்திருக்கிறது. இதே போல மாற்றாக திமுக தான் வருவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா இந்த வைகோ அவர்களது தலைமையில் உருவான கட்சியிலே ஜவஹர்லா வெளியேறிவிட்டார், தமிழருவி மணியன் வெளியேறி சென்று விட்டார். இப்பொழுது இருக்கின்ற இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பார்களா என்பது தெரியாது. ஏனென்று கேட்டால் மக்களுடைய செல்வாக்கை அவர்கள் பார்ப்பார்கள். இப்பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம என்கின்ற பயணத்தை அங்கே தொடங்கி இருப்பதிலே பார்த்தீர்களானால் முதலிலே 500 பேர் வந்தார்கள், 5000 பேராக மாறி இப்பொழுது 50,000 பேர் திரளக்கூடிய அளவிற்கு அதற்கு ஒரு பெரிய எழுச்சி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மக்களுக்கு திமுக மீது சில வெறுப்புகள் இருந்தாலும் கூட இந்த கட்சியை விட்டால் வேறு கட்சி எதுவுமே ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி உள்ள கட்சி அதிமுகவுக்கு மாற்றாக வேறு கட்சி கிடையாது என்பதை மக்கள் உணர்ந்துதான் இப்பொழுது தளபதி அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் சேருகிறது, இவ்வளவு வரவேற்பு சேருகிறது. எனவே திராவிட கட்சிகளை ஒழித்துவிடலாம் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்த நேரத்திலே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பீடத்திலே இருந்து வெளியேறியது 1967. அன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை என்ன? ஒரு அமைச்சர் சொல்லவில்லையா, மத்திய அமைச்சர் சொல்லவில்லையா, அரிசி கிடைக்கவில்லையானால் பரவாயில்லை, எலிக்கறியை சாப்பிடுங்கள், பூனைக்கறியை கூட சாப்பிடலாம் என்று சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லவில்லையா? ஆனால் அன்றைக்கு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று சொல்லி படியரிசி திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலே தான் அங்கே சத்துணவு திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அது புதுமையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு இருக்கிறது. எங்கே ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக மாறி மாறி இருந்தாலும் இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டிலே ஒரு முழுமையான இடத்தை தந்திருக்கின்றன என்பதை நாம் மறக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு திராவிட கட்சிகள் தான் ஆட்சியின் அதிகார பீடத்தில் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருந்ததனால தான் இவ்வளவு பெரிய சக்தியையும் இவ்வளவு பெரிய திட்டங்களையும் கொண்டு வர முடிந்ததே தவிர, ஆனால் இவர்கள் சொல்கிறது 3வது அணியாகவோ 4வது அணியாகவோ எதிர்நோக்கி அடுத்த களத்திற்காக அடுத்த மூவ் எடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? எங்களுக்கு ஒரு முறை ஆட்சி பீடத்திற்கான வாய்ப்பு வரட்டும், நாங்களும் இதை செய்து காட்டுகிறோம், அப்பொழுது எங்களுக்கான மாற்றங்களை என்ன நிரூபிக்கிறோம் சொல்ல சொல்லுங்க சார். யாராவது ஒரு தலைவர் இனி சத்தியமா இந்த 2 கட்சியோட சேர முதல்ல யாகத்தலிகான் சார் சொன்னதுல ஒரு நியாயமும் யதார்த்தமும் உண்டு. ஏன்னு சொன்னால் அறிக்கைகள் சூழ்நிலைகளுக்காக அறிக்கை விடுகிற தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 67 என்ன லட்சியத்துல கூட்டணி அமைச்சாங்க சொல்லுங்க. 67 ஒரே லட்சியம் காங்கிரஸ் இறக்கணும். இவங்களுடைய பொருளாதார கொள்கைக்கு மாற்றான முதலாளித்துவ ராஜாஜி, 2 கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், இத்தனை பேரும் ஒரே கொள்கை என்னன்னா காங்கிரஸ் ஆட்சி விட்டு இறக்கணும். இறக்கிட்டீங்க. இறக்குன பிறகு என்ன பண்ணீங்க? என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்தீங்க? தலைவர் காமராஜ் கொண்டு வந்த அணைக்கட்டுகள், தலைவர் காமராஜ் கொண்டு வந்த தொழிற்சாலைகள், தலைவர் காமராஜ் கொண்டு வந்த பள்ளிக்கூடங்கள். திராவிட இயக்கம் செஞ்ச ஒரே சாதனை 500 பேர் இந்த இடத்துக்கு காமராஜ் பள்ளிக்கூடம் எடுத்துட்டு வந்தா 500 மக்கள் இருக்கிற இடத்துக்கு சாராய கடை திறந்த சாதனை தான் திராவிட இயக்கத்து சாதனை தமிழ்நாட்டில். இவங்க தான் அடிப்படை, இவங்க தான் ஆதாரம். குடிகாரர்களை உருவாக்குனவங்க திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில். காமராஜ் பக்தோச்சல் வரைக்கும் வரல. நீங்க அண்ணா கூட கொண்டு வர மாட்டேன்னாரு. குஷ்டரோகி கையில இருக்கிற வெள்ளைக்கு சம அந்த மதுவால வர வருமானம் சொன்னவர் அண்ணா சொன்னாரு. ராஜாஜி அவர்கள் கொட்டுமடையில் மது கிடையாது. நீங்க வந்து நாங்க வந்தா முதல் கழுத்துனா கிழங்கு வளர்க்கிற நெய்வடி தான் நம்புவோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்புவானா? ஒரு தேர்தல் இருக்கையிலும் திமுக மது விலக்கிறாங்க, அமுல்படுத்துவோம். தேர்தல் இருக்கையில சொல்லுவாங்க ஆட்சிக்கு வந்தா செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்லுகிற இந்த வாதங்கள், முன்வைக்கிற கூடிய வாதங்கள் எல்லாம் உங்கள் தரப்பில் அது நியாயமாக பட்டாலும் கூட மறைந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வந்து அவருடைய கூட்டணி வைக்கிற பொழுது திமுகவோடு அழகான ஒரு கைகோத்தார். கைகோர்த்தனுடைய சூழல் தான் அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி. பாமக என்ற ஒரு கட்சி சட்டமன்றத்தில் கால் பதிப்பதற்கு திமுகவுடைய உறவோடு நீங்கள் தலைவருடைய சக்தி எங்க தலைவருக்கே தெரியாம போச்சு. அன்னைக்கு 96ல ஏன் தலைவர் மூப்பனார் அவர்கள் நினைத்திருந்தால் தமிழகத்தில் தனித்தாட்சி பண்ணுவதற்கு பலம் இருந்திருந்தது. அன்றைக்கு மிகப்பெரிய அவருக்கு அது தெரியல. அதே டாக்டர் கலைஞர் வந்து டாக்டர் கலைஞர் தெரியுது. நம்பகத்தன்மை வந்து டாக்டர் கலைஞருக்கு நம்பகத்தன்மையை தலைவர் மூப்பனார் தான் அன்னைக்கு கொடுத்தாரு.
டாக்டர் கலைஞர் இனிமேல் தவறு செய்ய மாட்டார், தவறு செய்தால் நான் தட்டி கேட்பேன்னு சொன்னார். அது கலைஞர் சொன்னாரு, மூப்பனார் தட்டி மட்டும் கேட்க வேணாம், குட்டியும் கேட்கலாம் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையை டாக்டர் கலைஞருக்கு சர்டிபிகேட் கொடுத்தவர் தலைவர் மூப்பனார். அதற்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதே அதுக்கு முன்னாடி என்ன சார் மாற்றம் வந்தது? தமிழக பிரதமர் அவரை தடுத்தாரு, அந்த வாய்ப்பு வந்தது, அதை தடுத்தவர் டாக்டர் கலைஞர். நம்முடைய விவாதத்துடைய மையம் திசை மாறி கொண்டு போகிறது. இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறையும் அதனுடைய எதிர்நோக்கி பயணிக்கிற அந்த பாதையும் வியூகங்களும் மக்கள் எப்படி எதிர்நோக்கி பயணித்திருக்கிறார்கள், மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குறித்து பேசியிருக்கிறோம். பல்வேறு விதமான கருத்துக்களை இன்றைக்கு சூடுபிடிக்கும் தேர்தல் களங்களில் அரசியல் தலைவர்களுடைய அணுகுமுறை குறித்து பேசியிருக்கிறோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் தொடர்ந்து முழங்கும்.